நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம், குறிக்கோளோட பாஞ்சு குறி வச்சு தாக்குறான். சூர்யா டயலாக் சொல்லி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நாடு விட்டு நாடு, கண்டு விட்டு கண்டம், இப்படி பறந்து பறந்து இல்ல, தவிழ்ந்து கூட போகலாம்னு சொல்லலாம். எஸ், அதுதான் கிராஸ் கண்ட்ரி பைப் லைன். அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பஞ்சாயத்துக்கு குஞ்சாமி. இந்த டைம் கொஞ்சம் புதுசா அதாவது சொல்லலாம்னு செட்டப்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஸோ கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் ரொம்ப காலமா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்பிங், பைப் லைன் டிசைன், அப்புறம் பைப் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளும் ஆல்ரெடி பழக்கத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த பைப்பிங். பைப்பிங்னா ஜென்ரலா என்னன்னா, ஒரு ஃப்ளூயிடா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு ஃப்ளூயிட்னா எதுவா வேணா இருக்கலாம். ஒரு தண்ணியா இருக்கலாம், ஒரு சுடு தண்ணியா இருக்கலாம், ஒரு பச்சை தண்ணியா இருக்கலாம், இல்லது ஒரு கூலண்ட் ஆயிலா இருக்கலாம், எனி ஃப்ளூயிட், காத்தா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், இப்படி ஆக்சிஜனா இருக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ளூயிடா உடனே இன்னொரு கடத்தக்கூடிய யூஸ் பண்றது தான் பைப்பிங் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சது போய் ஒரு மிஷின் ஓட்டுறதுக்கு தானா? மிஷின் ஓட்டுறது கூட பரவாயில்லைங்க, ஆனா அதுக்கான சேலரியும் குரோத்தும் இருக்கா? என்ன பண்றது, நம்மளுக்கு அமைஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே வேலையை தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? எனக்கு புரியல. எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்ச மிஷின் ஓட்டுறது மட்டும் தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான குரோத்தும் இருக்கு. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல வெல்டிங் கியூசி, பைப்பிங் கியூசி, என்டிடி இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான வேலை லோக்கல்லையும் இருக்கு, அப்ராட்லயும் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்டர் ஆகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் பிராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம MECல கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்ல, கையோட வேலையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த 30 நாளைக்கான அகாமடேஷனும் லஞ்சும் நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இந்த கோர்ஸை நீங்க ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்தே படிக்க முடியும். ஆனா ஆஃப்லைன்ல நீங்க படிக்கணும் விருப்பப்பட்டா சென்னை அல்லது கோயம்புத்தூர் தான் வரும். இந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு MECcoimbatore.com விசிட் பண்ணுங்க. இந்த கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் அப்படிங்கிறது என்னன்னா, இதே விஷயத்த ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தொலை தூரத்துல கடத்தக்கூடிய ஒரு பைப் லைன் தான் கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், இந்த கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் வந்து எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தூரமா இருக்க தூர தேசத்துல இருக்கிற மாதிரி தூரத்துல இருந்து இன்னொரு தூரத்துக்கு இன்னொரு நாட்டுக்கே கடத்தக்கூடிய ஒரு லென்த்தா இருக்கும். ஓகே, இந்த பைப் லைன் என்ன அப்படின்னா, ஜென்ரலா வந்து சும்மா அப்படியே நிலப்பரப்புலயே போகலாம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரி பண்ணி அதை உள்ள தோண்டி அண்டர் கிரவுண்ட்ல போகும். சில இடத்துல என்னன்னா காடு தாண்டி, மலை தாண்டி, கடல் தாண்டி கூட வரும். எஸ், கடலுக்கு இடையில கூட இந்த பைப் லைன் வந்து டிராவல் ஆகி வரும். ஸோ இதை வந்து கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா இந்த மாதிரியான கிராஸ் கண்ட்ரி பைப் லைன்ஸ்ல வந்து க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் சம்பந்தமான அதிகமான விஷயங்கள் தான் இதுல அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. எஸ், இதுதான் கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் அப்படிங்கிறது. இந்த கிராஸ் கண்ட்ரி பைப் லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் வந்து 1964ல இந்த கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரன் ஆக ஆரம்பிக்குது. இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த பைப் லைன் பேர் வந்து துர்சாபா பைப் லைன். எஸ், பேரே வித்தியாசமா இருக்கும். DRUZ. சித்தப்பா அப்ரண்டிஸ் APPREL. எஸ், துர்சாபா பைப் லைன் தான் இந்த உலகத்துல, நம்ம உலகத்துல வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்ட ஒரு கிராஸ் கண்ட்ரி பைப் லைன். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4000 கிலோமீட்டருக்கு டிராவல் ஆகுது. எங்க இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரஷ்யா, அதாவது இந்த சோவியத் யூனியன்லாம் எல்லாம் ஒன்னா இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவில் இருந்து ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப் லைன் வந்து டிராவல், இந்த கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் வந்து டிராவல் ஆகுது. பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் தான் இதை வந்து எடுத்துட்டு போற மாதிரியான பைப் லைன் தான் இது. இதுதான் ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்ட ஒரு கிராஸ் கண்ட்ரி பைப் லைன். இதுல விசேஷம் என்னன்னா, அந்த பைப் லைன் ஸ்டில் ரன்னிங். எஸ், இன்னமும் அந்த பைப் லைன் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஆனா இது சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு சம்பவம் வருது. ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் தான். ஸோ அந்த பைப் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் நேம் வேண்டாம். ஸோ அந்த பைப் லைன்ல என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஸோ நாங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தோம், எங்க கம்பெனி எடுத்துருந்துச்சு. ஸோ அங்க போய் ஒர்க் பண்ணும்போது பைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 ஷெடியூல்ல தான் போடணும். ஆனா பட் வந்து எங்க கம்பெனில என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 40ல போடுங்க போதும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னா, ஏன்னா அப்ப எனக்கு 1 or 2 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
பட் இனிஷியலா நான் ஒரு டிசைன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டிசைன் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆயில் அண்ட் கேஸ்லயே. அப்போ ஒர்க் பண்ணும் பொழுது அப்ப இந்த நாலேஜ் இருக்கும். ஸோ இப்படித்தான் போடணும், இப்படித்தான் வரும்னு சொல்லிட்டு அனுமானமா தான். ஸோ ரொம்ப அஷ்யூர்டா சொல்ல முடியாது, ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்ல முடியல, சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 40 போதும்னு சொல்லிட்டு 40ல போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா, அடுத்து வந்து அதுல டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். டெஸ்ட் ஜென்ரலா என்ன பண்ணுவோம், பைப் லைன்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுவோம். ஹைட்ரோ டெஸ்ட்னா உள்ளுக்குள்ள தண்ணி ஊற்றி கம்ப்ரஸர் ஏர் வச்சு தண்ணி எல்லாம் உள்ள ப்ரெஷர் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுப்போம். இது வந்து ஹைட்ரோ டெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஹைட்ரோ டெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே செக் பண்ண ஆரம்பிச்சோம். இதுவும் என்னாச்சு அப்படின்னா, நான் நைட் டைம்ல பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் கம்பெனி சைடுல என்ன சொன்னாங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லை தம்பி, பகல்லே பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 11:30 12 மணி இருக்கும். என்ன பண்ணாங்க, உள்ளுக்குள்ள பைப் லைன்லாம் எல்லாம் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. கம்ப்ரஸ் ஏர் வச்சு ப்ரெஷரைஸ்டு பண்றோம். ப்ரெஷரைட் பண்ணும்போது ப்ரெஷர் கேஜ் எல்லாம் செட் பண்ணிடுவோம். அதுல ப்ரெஷர் கேஜ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு எல்லாமே பாக்குறோம். ப்ரெஷர்லாம் எனக்குன்னா இங்க வடவடத்து போகுது, இதுக்கு அவ்வளவுதான் தெரிக்க போதுரா அப்படின்னு பார்த்தா ப்ரெஷர் கேஜ்லாம் செக் பண்ணி பாக்குறோம். ப்ரெஷர் கேஜ்ல எதுலையுமே ப்ரெஷர் கம்மியா இல்லை. எஸ் லீக்கேஜ் ஆச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும் இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகவே இல்லை. ஓகே சூப்பரா அப்படின்னு போய் வெல்டெல்லாம் அப்படியே பாக்குறோம். ஒவ்வொரு வெல் இருந்து லீக் ஆயிட்டு இருக்கு. ஆனா ப்ரெஷர் கேஜ்ல ப்ரெஷர் டிராப் ஆகல. ஆனா வெல்ட் ஏரியால பிரச்சனை இருக்குது. அது கண்ணில் பார்த்தாவே தெரியுது வாட்டர் லீக் ஆகிறது. ஏன் ப்ரெஷர் கேஜ்ல ப்ரெஷர் டிராப் ஆகல, ஆனா லீக்கேஜ் இருக்கே, ஆனா ப்ரெஷர் டிராப் ஆகணும்ல அப்படின்னு பார்த்தா ஆகல. அப்பதான் இன்னொன்னையும் கண்டுபிடிச்சேன், இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நானு இந்த ஹைட்ரோ டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பகல் டைம்ல பண்ணக்கூடாது. நைட் டைம்ல, அது ஈவினிங் டைம்ல தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுல வந்து ஹீட் இருக்கும் இல்லையா, பைப் லைன்லாம் ஃபுல்லா ஹீட்ல தான் இருக்கும் ஆல்ரெடி. நல்ல வெயில் ஓவர் அடிச்சிச்சு அப்படின்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் வந்து இந்த லீக் ஆகிற அந்த ப்ரெஷரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணிடுச்சு. அதனால ப்ரெஷர் கேஜ்ல எந்த லீக்கேஜும் எங்களால எந்த டிராப்பும் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டாண்டர்ட்லயும் அதுதான் சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரோ டெஸ்ட் வந்து நீங்க நார்மல் டைம்ல, வெயில் டைம்ல பண்ணாதீங்க அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்ட். இதுதான் அங்கிருந்து நம்ம. ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே ஃபீல்டுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வர்றது தான். ஸோ இது வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பத்தி சொல்லிதான். அடுத்து இப்படியே வரலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் கண்ட்ரி பைப் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் நான் அந்த ஒர்க் பண்ண அந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் டிராவல் பண்ணக்கூடிய, சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எடுத்துட்டு போகக்கூடிய பைப் லைன். ஸ்பெஷலைஸ்டான மெட்டீரியல் எல்லாம் போடுவாங்கன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க. ஒரு நார்மல் மெயில் ஸ்கில்ல தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வேர்ல்டுலயே இருக்கக்கூடிய ரொம்ப லென்த்தான ஒரு பைப் லைன் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 8819 கிலோமீட்டர். சரிங்களா, 8819 கிலோமீட்டர். இந்த பைப்லைன், இந்த கிராஸ் கண்ட்ரி பைப்லைனோட நேம் என்ன, இது எங்க இருந்து எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதையாவது தேடுவீங்கன்னு தான் ஏன் சொல்றேன், இப்படிதான் தேடி சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ இது எதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க, இந்த மாதிரி கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, முட்டா பசங்களாடா நீங்க, ஏதாவது அறிவு இருக்குதா, அழகா வந்து லாரியில கொண்டு போகலாம், இல்ல கப்பல்ல கொண்டு போகலாம், இல்ல ட்ரெயின்ல கொண்டு போகலாம், ஃப்ரீயா இருக்கும்ல, ஜாலியா கொண்டு வந்துடலாம்ல அப்படின்னா கரெக்டு தான். ஆனா நம்ம இன்ஜினியர் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது இல்லையா. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்காங்க. இந்த பைப் லைனை நீங்க கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டினியூஸா உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸா டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். பட் லாரியில் அப்படி கிடையாது. இங்க இருந்து அங்க கொண்டு போகணும், இறக்கணும். அந்த காஸ்ட்டை விட ஒரு பைப் லைனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அது மூலயமா நீங்க இந்த ஃப்ளூயிட அனுப்புற காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 குறைவு. அதனாலதான் இன்னைக்கும் இண்டஸ்ட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வேற கதை கொண்டு போறதுக்கு வந்து பைப் லைன்ஸ், கிராஸ் கண்ட்ரி பைப் லைன்ஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த கதையெல்லாம் வந்தாச்சு. இப்போ கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் நீங்க போட்டீங்க, போட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1964 போட்ட பைப்லைன் இன்னமும் ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றோம். அப்ப அப்படியே ஒர்க் ஆனா போதுமா, அதை நீங்க வந்து இது பண்ண வேண்டாமா, அதுக்கு பேர் என்னது, மெயின்டெனன்ஸ். எஸ், மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல. ஓகே. இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வால்வை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், பைப் லைன்ல போட்டுக்கிற ஒரு வால்வை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்றது? சரி, போய் இந்த ஃப்ளூயிட் போயிட்டு இருக்குல்ல, பெட்ரோலியம் போயிட்டு இருக்கு, இல்ல க்ரூட் ஆயில் போயிட்டு இருக்கு, போயிட்டு நான் ஷட் டவுன் பண்ணி விடுறேன். ஷட் டவுன் பண்ணிட்டு போய் டப்பு டப்புன்னு அறுத்து வெளியே எடுத்துட்டேன், திருப்பி வேற வால்வு வைக்க முடியுமா ஈஸியா? நீங்க ஷட் டவுன் பண்ணீங்கன்னா ஷட் டவுன் ஆகிறதுக்கே, உள்ளுக்குள்ள உள்ள ஃப்ளூயிட் எல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கே 1 மாசம். புரியுதுங்களா? அப்போ 1 மாசம் இதுக்கே வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வால்வை மாத்திரம் என்ன சாதாரண வேலையா? இந்த வேலைக்கு 1008 டெஸ்ட் இருக்குது, என்டிடி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதுக்கு 1 மாசம் இருக்கும். அப்ப 2 மாசம் அங்கால நம்மளுக்கு லிக்விடே போவாரு, ப்ராஜெக்ட் கிளாஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளூயிட் போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டு இருக்கும் போதே அந்த வால்வை மட்டும் மாத்திடுவாங்க. ரன்னிங்ல இருக்கும்போதே, ப்ராசஸ் ரன்னிங்ல இருக்கும்போதே இந்த வால்வை மாத்திடுவாங்க. ஏய் ஏன்னா மேஜிக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. எஸ், ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது
நின்றுச்சுன்னா பெரிய லாஸ் இருக்கும் அப்படிங்கறனால இந்த ப்ராசஸ் பேர், அதாவது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பாட்டை மாத்துறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பேரு ஹார்ட் டேப்பிங் அப்படின்னு பேரு. ஹார்ட் டேப்பிங் அப்படிங்கிற பேரு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரியே இதுக்கு ஒரு பைபாஸ் பண்ணிடுவோம். எஸ். ஸோ ஒரு பைபாஸ் பண்ணிட்டு ஈஸியா தேவையான இடத்த மாத்திட்டு திருப்பி அந்த பைபாஸ் எடுத்து விட்டுருவோம். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த ஹார்ட் டேப்பிங்கை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லது கிராஸ் கண்ட்ரி பைப் லைனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சிறப்பான வீடியோ தரமா போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். ஸோ வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுனாலும் கீழே நம்பர் இருக்கும், என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும், அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணலாம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி லைக் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஈஸியா உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சது போய் ஒரு மிஷின் ஓட்டுறதுக்கு தானா? மிஷின் ஓட்டுறது கூட பரவாயில்லைங்க, ஆனா அதுக்கான சேலரியும் குரோத்தும் இருக்கா? என்ன பண்றது, நம்மளுக்கு அமைஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே வேலையை தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? எனக்கு புரியல. எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு மிஷின் ஓட்டுறது மட்டும் தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு, அதுக்கான குரோத்தும் இருக்கு. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்ட்ல வெல்டிங் QC, பைப்பிங் QC, NDT இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான வேலை லோக்கல்லையும் இருக்கு, அப்ராட்லயும் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல என்ட்ராகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் பிராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம MECல கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்ல, கையோட வேலையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த 30 நாளைக்கான அகாமடேஷனும் லஞ்சும் நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இந்த கோர்ஸை நீங்க ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்தே படிக்க முடியும். ஆனா ஆஃப்லைன்ல நீங்க படிக்கணும் விருப்பப்பட்டா சென்னை அல்லது கோயம்புத்தூர் தான் வரும். இந்த கோர்ஸை என்ரோல் பண்றதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு MECcoimbatore.com விசிட் பண்ணுங்க.